உன் குறையை நிறைவாக்குகிறவர், உன் தேவைகளை சந்திக்கிறவர், உனக்கு சகலத்தையும் கொடுக்க வல்லமையுள்ள ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர். அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன் இருதயத்தை எனக்கு கொடுக்க மாட்டாயா? உன் இருதயத்திலே நான் வந்து தங்க வேண்டும் என்று அவர் உன் இதய கதவை தட்டுகிறார். நீ உன் உள்ளத்தை திறந்து, ஆண்டவரே என் உள்ளத்துல வாங்க, என் மனசுல வாங்க, என் உச்சம் தலைமுறை உள்ளம் கால்வரை என் சரீரத்தை உனக்கே நான் கொடுக்கிற ஆண்டவரே, எனக்குள்ள தங்குங்க, எனக்குள்ள வாசம் பண்ணுங்க, எனக்குள் ஆளுகை செய்யுங்க சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்தால் போதும். இந்த ஆண்டவர் உன் உள்ளத்திலே வந்து உன்னை ஆளுகை செய்து உன்னில் மகிமைப்படுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? அவருக்கு செலுத்த வேண்டிய துதியை செலுத்த வேண்டும். அவர் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது பணத்தை அல்ல, உன் பொருளை அல்ல. உன்னிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்ப்பது ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்த வேண்டும், துதி செலுத்த வேண்டும், ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். ஆண்டவருக்கு மகிமைப்படும்படியான வார்த்தை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சொல்லிட்டே இருங்க, ஸ்தோத்திரம். இது ஆண்டவருக்கு உகந்த பலி, ஸ்தோத்திர பலி. கையை தட்டி சொல்லு, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி செலுத்துகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துகிறேன். ஆண்டவருக்கு துதி பலிகளை செலுத்துகிறேன். ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிறேன். ஆண்டவருக்கு கனத்தை செலுத்துகிறேன். அவர் என்னை படைத்தவர், அவர் என்னை உண்டாக்கினவர், அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறவர், அவர் என்னை வாழ வைக்கிறவர், அவர் எனக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறவர், எனக்கு ஜீவனை கொடுத்தவர், என்னை இதுவரை நடத்தினவர், இனிமேலும் அவர் நடத்துகிறவர், என்னை தாங்கினவர், இனிமேல் என்னை தாங்குகிறவர், என்னை தப்புவித்தவர், இனிமேல் என்னை தப்புவிக்கிறவர், எனக்கு சுகம் கொடுத்தவர், இனிமேலும் எனக்கு வருகிற எல்லா வியாதியில் இருந்தும் என்னை குணமாக்குகிற ஆண்டவர் அவர் மாத்திரமே. மனிதர்கள் என்னை கைவிடலாம், யாரும் என்னை கைவிடலாம், ஆனால் இந்த ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாளாட்டுவார், உன்ன சீராட்டுவார், தாளாட்டுவார், உன்ன சீராட்டுவார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். நண்பர்கள் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். சொந்த பந்தங்கள் கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். மாமன் மச்சான் கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கணவன் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். மனைவி உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். பிள்ளைகள் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். பெற்றோர் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே,
தாயும் அவரே தந்தையும் அவரே, தாளாட்டுவார் என்ன சீராட்டுவார், தாளாட்டுவார். சொல்லுங்களாரும், தாளாட்டுவார் என்ன சீராட்டுவார், தாளாட்டுவார் என்ன சீராட்டுவார். வேதனை துன்போ நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்போ நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே அவர் காத்திடுவாரே, நான் வேண்டிடுவேனே அவர் காத்திடுவாரே. யார் என்னை கைவேற்றாலும் இயேசு கைவிட மாட்டார், யார் என்னை கைவேற்றாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். சொல்லுங்களாரும், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார், கைவிட மாட்டார். கை தட்டி சொல்லுங்களா பார்க்கலாம். சில கையை கூட தட்ட மாட்டேங்கிறீங்க, கையில என்னதான் வச்சிருக்கீங்களோ தெரியல. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். சொல்லு, கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்ன கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா.